ஜெய குருதத்தா. நான் வந்து இன்றைக்கி டிஃபனுக்கு கடலை மாவு போட்டு ஒரு இது பண்ணியிருக்கேன். டோக்லா மாதிரி தான் அது மாதிரி பண்ணியிருக்கேன். அதை வந்து 1 கப் கடலை மாவு, 1 கப் தண்ணி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, அந்த இது சிட்ரிக் ஆசிட் கொஞ்சம், அதுக்கப்புறம் அதை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கலந்துவிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாவில் ஊற்றி நல்லா கலந்துவிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு, நம்ம இது தோசை மாவு மாதிரி இருக்கணும். அது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோடா போட்டு அது மேலே சொட்டு தண்ணி ஊற்றிட்டாக்கா அது நல்லா புசுன்னு வந்துடும். அதை நல்லா கலந்துவிட்டு தட்டை காய வச்சு அந்த இட்லி பானை அதில் கொட்டிடணும். அதை கொட்டி மூடி வச்சுட்டாக்கா ஒரு அரை மணி நேரத்தில் நல்லா இந்த மாதிரி புத்தாக நல்லா வரும். இட்லி மாதிரியே இருக்கும். ரொம்ப ஒஸ்தியாக இருக்கும். இந்த இது இப்படி தான் நல்லாயிருக்கும். இதை வந்து டிஃபனுக்கு பண்ணினாக்கா சுருக்கா பண்ணிடலாம், ரொம்ப சுருக்கு. இதுவும் இந்த காசி அல்வாவும் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த கேரட்டை துருவி அதுக்கு இது நல்லா அதை கேரட்டு அல்வா பண்ணுறதுனாக்கா நல்லா அந்த இது வாசனை போக அதை வதக்கணும். அதுக்கப்புறம் தான் அதில் பால் ஊற்றிவிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை போடணும். அதை நல்லா வேக விட்டுட்டு சர்க்கரை போடணும். இந்த மாதிரி பண்ணால் தான் இது வந்து நல்லாயிருக்கும். சில பேர் அந்த மாதிரி பண்ணுறதில்லை, என்னான்னு தெரியாது எனக்கு. இது இந்த மாதிரி பண்ணி பாருங்க. டிஃபனுக்கு இது ரொம்ப ஜோடியாக இருக்கும். இது ஸ்வீட்டு, இது காரம். இதில் வந்து இதை பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காயை போட்டுவிட்டு, தேங்காய் துருவலை போட்டு, அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுவிட்டு அது மேலே எண்ணெயை ஊற்றிவிட்டாக்கா கொஞ்சம் பச்சை மிளகா போடணும். ஒன்று சின்னதாக அதை போட்டுவிட்டேன்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.